Hi viewers, vanakkam and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம Kollywood சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்திருக்கேன். சோ என்ன மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்தாமல படத்தோட பிரஸ் மீட். இந்த படத்தோட டைரக்டரான இகோர் வந்துட்டு ஆல்ரெடி கலாபக்காரலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹிட்டான மூவியை நமக்கு கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படமும் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்கலாம். ஹாய் புது யுகம் டிவிவர்ஸ், ஐம் ஸ்ரீ பிரியங்கா. வந்தாமலை ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சார் வந்து இகோ சார் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் வந்து ஜெயராதா கிருஷ்ணன் சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லம் ஏரியா கான்செப்ட். ஸோ அந்த டைலாக்லாம் கொஞ்சம் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா 4 பசங்க கூட எப்பயுமே நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த 4 பசங்களையும் அடிச்சிட்டே இருப்பேன். அதான் என்னோடய வேலை. அந்த மாதிரி தான் டைரக்டர் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் வந்து மொத்தம் 6 சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் பார்த்திங்கன்னா எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஆடியன்ஸ் நீங்கள் போய் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்தாமலை படத்தை பற்றி சொல்லணும்னா திருடே போய் சொல்லு தேசத்தை காப்பாற்று, அவ்வளோதான் எங்களோட இது. ஒரு நல்ல ஜாலியான காமெடி என்டர்டெய்னராக அந்த மூவி எடுத்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து ரீச் ஆகும். நல்லா நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா 2 மணி நேரம் சிரிச்சிட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இதில் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணுன்னா டைரக்டர் இகோர் சார் இதுக்கு முன்னாடி கலாபக்காரலன் படம் எடுத்திருக்காரு. இதில் அவருக்கு வந்து 4 பேர் அவர் லைஃப்பில் பார்த்துருக்காரு. அந்த 4 பேரை அந்த லைஃப்பில் பார்த்த 4 பேரை படமாக வந்து அவனுங்களை வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த 4 பேர் எப்படி அவர் பார்த்தாரோ அதே மாதிரி எங்களை செதுக்குனார். 1.5 மாதம் இதுக்காக நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் போனோம். ஒரு லோக்கல் லாங்குவேஜ் பேசுனா என்னடா சொல்லிட்டு அப்படிலாம் நல்லா இருக்கியா இப்படிலாம் கேட்டு போயிடலாம். அந்த நல்லா இருக்கியா இப்படிலாம் கேட்கக்கூடாது. நல்லா இருக்கியா லோக்கல் லாங்குவேஜில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்போம், இல்லை துண்டியான்னு கேட்போம். அதில் வேறு மாதிரி ஒரு மாதிரிலாம் கேட்டு ரொம்ப இது பண்ணி எங்களை ஒரு மெல்ட் ஏற்றி இந்த படத்துக்காக ஜான்சனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரியாக நல்லா எங்களை ட்ரைன் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நிற்க வச்சுருக்க இகோர் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம வந்தாமலையோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம், இகோர் அண்ணனோட டைரக்ஷனில். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். என் பேர் வந்து ஹைட் காடி ஜிஆர் ரூலர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் சாம் கூட சேர்ந்து நான் ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடி எழுதியிருக்கேன். இந்த பாட்டு வந்து தேசம் ஞானம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீமிக்ஸ் சாங்கு. உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு டான்ஸிங் நம்பராக இருக்க போது எல்லோரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த சாங் இருக்கும். இதுலேருந்து நான் ஒரு 2-3 லைன் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காசு 10 செய்யும் அடி பொண்ணங்கூட வாய போலக்கு தடி உலகத்தில் பணம் இருந்தால் மதிப்பு இருக்கே, இல்லாதவனுக்கு எதுக்கு பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப்போடு அப்படியே போயிட்டு காசை பற்றி பாடியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேட்டரில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு துணை எதை பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி நான் இகோர் சாருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், எங்கள் மூவி டைரக்டர். ஸோ ஏன் இப்படி அப்படின்னா, ஒரு 1000 பேர் ஆடிஷன் வந்த இடத்துல ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அந்த 4 பேரில் ஒருத்தனா என்னையும் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஜெயராதா கிருஷ்ணன் சார், கேகர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க.
எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. இகோர் சார்லாம் வந்து ஸ்பாட்டில் எங்களை திட்டினதே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் வந்து எடுத்து சொல்லி இது இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து திட்டுற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், டேய் சாவடிச்சிருண்டா அவங்கள அப்படின்றாரு. பட் வந்து அவருக்கு வாழ வைக்க மட்டும்தான் தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்புறம் சரண்யா மேடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு நிறைய தப்பு எதனா செஞ்சால் கூட டிப்ஸ்லாம் கொடுத்து நிறைய எங்களை ரெடி பண்ணாங்க. அப்புறம் கேமராமேன் மாரி சார் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. விஷுவல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். படத்துடைய இயக்குனர் பற்றி சொல்லணும்னா, இயக்குனர் வந்து இகோர் கலாபத் காதலன் படம் பண்ண அந்த இயக்குனர் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படத்தில் எனக்கு 2 பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இகோர் சாருக்கும் மற்ற உள்ளவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் வந்து சாம் டி ராஜ் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. டியூன் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. சைபராகலாம்ன்ற சாங்கும் வாயிலே வடசுடு அப்படின்ற 2 பாடல் வந்து நான் அந்த படத்தில் எழுதியிருக்கேன். நான் வந்து வந்தாமலை படத்தோட டைரக்டர் இகோர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே கலாப காதலன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது படம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நாங்கள் திரைக்கு வர்றோம். இது என்னென்னா முழுக்க வந்து இந்த வந்தாமலை அப்படிங்கிற படம் வந்து ஒரு 100% என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். காமெடி அப்புறம் காமெடி தான் படத்தில். நீங்கள் வேறு எதையும் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏமாந்து போயிடுவீங்க. சந்தோஷமாக சிரிக்கணும்னு நினச்சிக்கினாக்கா உங்களுடைய மாலை வேலையை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு திருப்பி வந்து பார்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கு எல்லா உத்தரவாதமும் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, சென்னை ஸ்லாங் இருக்குல்ல, சென்னையோட மொழி, அதை வந்து ரொம்ப அற்புதமாக நாங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாதிரி அந்த இது வரைக்கும் இந்த நடை சென்னை மொழியை, சென்னை தமிழை வந்து இவ்வளோ அற்புதமாக பேசி வந்த படங்கள் கம்மி. இந்த படத்தில் அந்த ஃப்ளேவரை நீங்கள் வந்து ரொம்ப புதுசாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஒரு 4 பசங்க இதில் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 4 பசங்க இல்லாமல் தமிழ் சினிமா இருக்காதுங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான 4 பசங்க. அவங்கள வந்து இதில் நாங்கள் லான்ச் பண்ணுறதுல எல்லாமே ரொம்ப டெடிகேட் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டு, பயிற்சி மட்டுமே 1.5 மாதம் 2 மாதம் அவங்கள உடம்பை போட்டு வருத்தி ரொம்ப பயிற்சி கொடுத்து அந்த படத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்கிறானுங்க. அவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்புறம் அந்த படத்தோட ஹீரோயின் வந்து பிரியங்கான்னு ஒரு பொண்ணு. அவள் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து கங்காருன்னு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ இந்த படம் எனக்கு தெரிஞ்ச படத்தில் 2வது படம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பொண்ணும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள்லாம் அரைச்சி கொடுக்குற இந்த ஒரு அரவு மிஷின் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு. அவங்களும் ஒரு காமெடி ஓரியன்டான ஒரு லவ். நீங்கள் நம்ம இந்த படத்தில் நடித்த 4 பசங்களையும் நம்ம அன்றாடம் டெய்லி பஸ்ஸில் ரோட்டில் போகிறப்ப வர்றப்பெல்லாம் நம்ம சந்திச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு 4 பசங்க தான் இந்த படத்தோட ஹீரோக்கள். அப்புறம் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாம் டி ராஜ்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த ஆட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மியூசிஷியன். அவரோட டேலண்ட் வந்து அவரோட சவுண்ட் குவாலிட்டி, அவரோட டேலண்ட்டு, அவரது சவுண்ட் அவர் அப்ரோச் பண்ணுற விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவர் இதில் வந்து மியூசிக் டைரக்டராக நான் போட்டிருக்கேன். அவர் ரொம்ப இந்த ஒரு 5 பாடல் கொடுத்துருக்கிறாரு. 5 பாடலுமே தமிழ்நாடு மக்கள் திருப்பி பாடிக்கிட்டு இருப்பாங்க, திருப்பி கேட்பாங்கன்ற நான் நம்புகிறேன். ரொம்ப அற்புதமாக பாடல்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவாளர் அவர் வந்து மாரி வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். அவர் ஆர்தர் வில்சனோட உதவியாளராக இருந்தார். இப்போ வந்து இந்த படத்தில் நாங்கள் அவர் கேமராமேனை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு, இந்த படத்துக்கு தேவையான ஒரு ஒளிப்பதிவை ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நான் வந்து இந்த படத்தில் ரொம்ப குறிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னுடைய தயாரிப்பாளர்கள். அவங்க என்னென்னா ஜெயராதா கிருஷ்ணன் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த படத்தை ரொம்ப டேரிங்காக நான் சொன்ன கதையை நம்பி ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களோட கூட இருக்கிற நவகுமாரன், ஒரு கொரியன் ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்கும் நான் எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சீக்கிரமாகவே நாங்கள் திரைக்கு வந்துடுவோம். நீங்கள் பார்த்து சிரிக்கிறதுக்கு தயாராக இருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நார்தன் படத்தோடைய ப்ரெஸ் மீட். எஸ், நார்தன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காமெடி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நார்தன் கேரக்டரில் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பிரேம்ஜி தாங்க. பிரேம்ஜி நடித்த காமெடிக்கு பஞ்சமாக இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நகுல், நிகிஷா பட்டேல், ஸ்ருதின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். என் பேர் நாகா வெங்கடேஷ். இந்த நாரதன் படத்துடைய இயக்குனர். வெற்றிவேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அண்ட் பிரின்சிபல் இந்தியா இணைந்து தயாரித்திருக்க இந்த படம் மிஸ்டர் எம் செல்வகுமார் அண்ட் சஜித் வி நம்பியா இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதோடைய மியூசிக் டைரக்டர் மணி சர்மா, இதோடைய டிஓபி மிஸ்டர் சஞ்சய் லோக்நாத். ஸோ இந்த படத்துக்கு வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். இது 4மே பிரம்மாண்டமான பொருட்செலவில் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் ஃபுல் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து பிஎன்சி மில் செட் போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து அந்தமானில் ஷூட் பண்ணோம். இன்னொரு சாங் மெட்ராஸ் சிட்டியில் ஹைலைட்டான லொக்கேஷன்ஸில் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து சென்னை, பாண்டிச்சேரி, ஹைதராபாத் சுற்றி தான் கதையே நடந்துகிட்ருக்கோம்.
ஸோ இந்த படத்தை வந்து நாரதன் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து டைட்டில் கேரக்டராக பிரேம்ஜி பண்ணியிருக்கார். ஸோ ஹீரோவை வந்து நக்குல் பண்ணியிருக்கார். ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்ருதி அண்டு ராமகிருஷ்ணன் அண்டு நிகிஷா பட்டேல், ராதா ரவி, பிரேம்ஜி, எம்எஸ் பாஸ்கர், வையாபுரி, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காமெடி ட்ரெண்ட்ஸில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நாரதன் கழகம் நன்மையே அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு நாரதன் என்னென்ன கழகத்தை உண்டு பண்ணார், அதில் எந்த அளவுக்கு ஹீரோ ஜெயிச்சு வெளியே வந்தார் அப்படின்றத ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த நாரதன் ஒரு காமெடியான கலாட்டா கதை. நாகா வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப எல்லாரும் ரசிக்கின்ற விதத்தில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் வந்து பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு, பெரிய புகழ்பெற்ற நட்சத்திரங்களோடு எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நல்ல கேரக்டர். படத்தை பாருங்கள், ரசியுங்கள், வெற்றி படமாக்குங்கள்னு கேட்டுக்கிறேன். Hi, this is Nikisha Patel. So this will be my third film in Tamil industry after Yenum Yedo. I play out-and-out memory loss character, and it's a remake of a Telugu film. Fortunately for myself, a lot of the films that I've done previously, I've always played that glamorous character where I'm playing the hero's love interest. But fortunately for this film, I play a absolute performance-oriented role, you can say, and it's given me a chance to perform. It's given me a chance to have a lot of screen space compared to the rest of the star cast. So I think it's given me an opportunity to prove my talent. I hope Tamil audience is going to accept me in this avatar rather than the glamorous character. So I'm hoping that people will enjoy the songs. Mani sir has done a fantastic job, and the technical team also has done a fantastic job. நாரதன் படம் நடிக்க கூப்பிடும்போது என்ன ரோல்னு கேட்டேன். அதுக்கு வந்து டைரக்டர் சொன்னார், ஒரு இமோஷனலான ஒரு ரோல் அப்படின்னாரு. இல்லை, இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர், இதில் வந்து எனக்கு எமோஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். போய் நடிக்கும்போது வந்து ஒரு நடிகன் வந்து ஸ்பாட்லேயே தெரிஞ்சிடும் ஒரு டைரக்டர் எப்படி எடுக்கிறாருன்னு. ஏன்னா வேலை வாங்குகிற விதம் வந்து ரொம்ப பக்குவமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து பாதி தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி வந்து டப்பிங் போகும்போது நான் நடித்த போர்ஷன்ஸை வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு எனக்கு ப்ளே பண்ணி காட்டார். அவ்வளோ எமோஷனலாக வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதை வச்சு சொல்லலாம், உண்மையாக மற்ற போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். தயவுசெய்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. என் பேர் செல்வகுமார். நானே நண்பர் சஜித்தும் இணைந்து இந்த நாரதங்கிற படம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு படம். டைரக்டரு சொன்ன கதையை கேட்டு நிறைய கதையை கேட்டிருந்தேன். நிறைய டைரக்டர் ஒரு படம், ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, விருப்பம். அப்போ வந்து நிறைய டைரக்டர் கதை கேட்டோம். இங்கே நாகா வெங்கடேஷ் சொன்ன கதை மேலே ஒரு தனியாக ஒரு ஈர்ப்பு வந்தது. அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுமாரி நான் எங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ டைரக்டரு, அதுக்கு மேலே நாங்கள் நினச்சதுக்கு மேலே படம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல பாட்டெல்லாம் அருமையாக வந்திருக்கு. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹீட் எங்கள் படத்தோட பாடல்களாக தான் இருக்கும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. படத்தில் நல்லா காமெடி இருக்குது, இது ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. தமிழ் மக்களுக்கு, தமிழ் ரசிக பெருமளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நாங்கள் படம் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக படம் வெற்றி பெறும். புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யோகிராம். நான் ஒரு 20-25 படம் பண்ணியிருக்கேன். இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க காஞ்சனா 2ல சைக்கோ சங்கர்ன்ற கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்கேன். இப்போது நாரதனில் வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் நாகா வெங்கடேஷ் சார். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் மணி சர்மா சார் இசையமைச்சிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு சாங்ஸ்லாம். கேமராமேன் சார் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். தயவுசெய்து எல்லாருமே போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து நாகா வெங்கடேஷ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தம்பி நக்குல் இதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. நக்குலுக்கு வந்து திஸ் வில் பி அ பிக் பிரேக். இட் வில் பி அ கம்பேக் ஃபிலிம் ஃபார் நக்குல். என்னென்னா நக்குலோட எனர்ஜி லெவல் வந்து நோபடி கேன் மேட்ச். அவ்வளோ எனர்ஜெட்டிக் பர்சன், அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர். and he deserves this success. And Shruti and Nikisha Patel heroines பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ராதா ரவின்னு, நிழல் ரவின்னு, கவிதாமா, மீராமா, எம்எஸ் பாஸ்கர் சார், பிரேம்ஜி, அஸ்வின், வையாபுரி, மயில்சாமி, இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் படத்தில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நான் ஒரு என் மனசுக்கு பிடித்த ஒரு கேரக்டர் நான் அதில் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு கூட இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அறிமுகமானது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எனக்கு சினிமாவில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு.
you will definitely enjoy it like I did. Thank you. சென்னையில் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பார்லரோட ஓப்பனிங் இருந்தது அண்ட் அந்த ஓப்பனிங்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த அழகான இல்லைங்க அழகான நம்ம நிக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து சென்னையிலே லான்ச் தி 50th outlet of Tony and Guy. ஸோ பிளேஸ் வந்து சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவங்க சர்வீசஸ் எப்பவும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், விஷிங் Tony and Guy and the whole team lots of luck. ஓகே வாஸ், இன்றைக்கி நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து நிறைய நம்மளோட லேட்டஸ்டான சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada bye from உங்கள் பிரியமுள்ள பிரியா.